இந்த வீடியோட வானகன் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். சுனாமி வந்தப்போ 2004 கன்னியாகுமரியில் வந்து ஒரு குழந்தை வந்து மிஸ் ஆயிடுது. அந்த குழந்தைய வந்து தன்னோட தங்கச்சியாக வந்து அருண் விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு வராரு. அருண் விஜய் பிறவிலேருந்து பேச முடியாது, காதும் அவருக்கு கேட்காது. அதே மாதிரி அவங்க எல்லாமே சேர்ந்து ஆதரவற்ற இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே வந்து போயிடுறாங்க. அருண் விஜய் கன்னியாகுமரியில் வந்து டூரிஸ்டாக வந்து போட்டு ஓட்டுற வேலை வந்து பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு ஒரு லவரும் இருக்காங்க. அவங்க வந்து டூரிஸ்ட் கைடாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அருண் விஜய்க்கு வந்து அடிக்கடி வந்து கோவம் வரும். இது மாதிரி தான் ஒரு திருநங்கைகிட்ட வம்பிழுக்கான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அடித்து துவைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ஒயின் ஷாப் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து அடித்து தூச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கலெக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஒயின் ஷாப்பை வந்து மூட வச்சிட்டாங்க. அங்கே ஆதரவற்ற நிலத்தில் வந்து வாட்ச்மேனாக வந்து நம்ம அருண் விஜய் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ என்னென்னா வந்து அங்கே கண்ணு தெரியாத பொண்ணுங்கள்லாம் வந்து குளிக்க போகிறப்ப வந்து அங்கே வேலை செய்கிற வாட்ச்மேனு கிளீனர் இவங்களாம் வந்து அந்த பாத்ரூம்குள்ளே போய் வந்து அவங்க குளிக்கிறத வந்து ரகசியமாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து அவங்களோட ஃபோன் வந்து ரிங் ஆக வந்து ஆரம்பித்தோன்னே அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து வெளியே வந்து உள்ள இருக்கவங்கள அப்படியே வந்து லாக் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுதுங்க. அவங்க உடனே போய் அருண் விஜயத்தை போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அருண் விஜய் போய் பார்க்குறாங்க. அங்கே 3 பேர் அங்கே பாத்ரூம்லேருந்து தப்பிச்சு வர்றாங்க. உடனே அருண் விஜய் பின்னாடியே வந்து வெட்டிட்டு போகிறாரு. 2 பேரை பிடிச்சி நங்குன்னு அடித்து அங்கேயே வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணி தொங்க விட்டுறாரு. போலீஸ்காரங்க வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. எந்த ஆதாரமும் வந்து கிடைக்கல. கடைசியில் வந்து அந்த கேஸ் வந்து விசாரணை பெண்டிங்லேயே இருக்குது. ஒரு நாள் அருண் விஜய் வந்து அங்கே வாட்ச்மேன் வேலை பார்த்தனால அங்கே விசாரிக்காண்டி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடயே வந்து தங்கச்சியும் வந்து இருக்காங்க. அங்கே அருண் விஜய்கிட்ட வந்து எல்லா கடையும் வந்து கேட்க, அப்போ அருண் விஜய் வந்து தங்கச்சிட்ட வந்து சொல்கிறாரு, இவங்ககிட்ட சொல்லி நான் தான் வந்து அந்த கொலையை பண்ணேன்னு. உடனே அருண் விஜய் வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து கேட்குறாங்க. நான் தான் பண்ணேன், அவங்ககிட்ட சொல்லு அப்படின்றாங்க. உடனே வந்து அவங்க தங்கச்சி வந்து அழுதுகிட்டே வந்து போலீஸ்கிட்ட இது மாதிரி சொல்கிறாங்க. உடனே அருண் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்படியே வந்து கோர்ட்டுக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டை கூட்டிகிட்டு போனோடனே ஜட்ஜுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அருண் விஜய் வந்து எந்த காரணம் சொல்லி அருண் விஜய்கிட்ட வந்து கேட்குறேன். அருண் விஜய் வந்து காரணம் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து இவங்களை வந்து விசாரிக்கிறாண்டு சமுத்திரக்கண்ணி வந்து வராரு. சமுத்திரக்கண்ணி வந்து 7 நாள் வந்து எடுத்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போதும் வந்து மருந்து கொடுத்து விசாரிக்கிறாங்க, அடித்து விசாரிக்காங்க. எப்போவுமே வந்து அவங்க என்ன காரணத்துக்காண்டி கொலை பண்ணணுன்னு வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் சமுத்திரக்கண்ணி ஒரு நாள் போய் அவங்க அருண் விஜயோட தங்கச்சிக்கிட்ட வந்து நீ இவனோட தங்கச்சி இல்லை, நீ சுனாமியில் கிடச்ச அவங்க பொண்ணு, அப்புறமா தான் வந்து அவனை வந்து தங்கச்சியாக வந்து அவன் வந்து வளர்த்துட்ருக்கான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அருண் விஜய் வந்து அப்புறம் வந்து விட்டுறாங்க. விட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட குடும்பத்தோட வந்து நல்லா தான் இருக்கார். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தங்கச்சிக்கிட்ட வந்து இது மாதிரி வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி, நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா வந்து நான் வந்து அனாதையாக தான் இருக்கணும், அதுக்கு நீ என்னை வந்து அப்படியே வந்து விட்டுருக்கலாம்னு அப்படின்னு வந்து அருண் விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அருண் விஜய் வந்து அந்த 3வது ஆளை வந்து தேடிக்கிட்டே இருக்கான். இங்கே தென்னான வந்து அவங்க வந்து கிடைக்கல, தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் வந்து பார்த்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறான். அப்புறம் வந்து அவன் வந்து தப்பிச்சு போயிடுறான் அங்கேருந்து. இப்போ சமுத்திரக்கண்ணி என்கொயரி பண்ணப்போ வந்து அருண் விஜய் வந்து மயக்கத்தில் வந்து சொல்லியிருப்பான், இது மாதிரி பொண்ணுங்களை வந்து அம்மனமாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து மரண தண்டனை இது மாதிரி தான் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க. அந்த ஆதரவற்ற போய் அந்த பொண்ணுங்கள்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. ஆமாங்க, நாங்கள் குளிக்கிறத வந்து வேடிக்கை பார்த்தாங்க, அப்போ இவர் தான் வந்து எங்களை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு வந்து அவங்க வந்து சமுத்திரக்கண்ணிகிட்ட வந்து சாட்சி சொல்லிடுவாங்க. அப்புறம் திரும்ப வந்து கோர்ட் ஹியரிங் வருது. அப்புறம் வந்து சமுத்திரக்கண்ணி சொல்கிறாங்க, அந்த போலீஸ்காரங்க நாங்கள் வந்து இந்த கேஸை வந்து விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வந்து கோர்ட்டு வந்து எந்த சாட்சி விட்னஸ் எதுவும் இல்லாதனால வந்து இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது. உடனே அருண் விஜய் வந்து கிளம்பி வந்து வராரு. வந்தோடனே வந்து அவங்க தங்கச்சியை வந்து பார்க்கறதுக்காண்டி வர்றாரு. ஆனால் அந்த தங்கச்சி வந்து கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதோட வானகன் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.